என்ன சிந்து? நான் உன்னை கேப்பேன், என்ன தப்பா நினைக்க மாட்டியே? தப்பா நினைக்காத மாதிரி கேளு. அது நீ அன்னபூர்ணி அத்தை கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எதை பத்தி சொல்ற? ஆஸ்பத்திரியில அந்த கேண்டீன் கான்ட்ராக்ட நீ கேன்சல் பண்ணிட்டேன்னு சொன்னல. ஆமா சிந்து. அதுக்கு பதிலா புது ஆளுகளை கொண்டு வரதா சொன்னேன். அன்னபூர்ணி அத்தை என்ன வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சதுல இருந்து உன்கிட்ட காசு வாங்க கூடாது, உன் வீட்டு பொருளை பயன்படுத்த கூடாதுன்னு வைராகியமா இருக்கேன். சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு இருக்கு. இனிமே எனக்கு செலவுக்கு வேணும்னா நான் எங்கிட்டாவது வேலைக்கு தான் போகணும். ஏய், நீ ஏன் வேலைக்கு போகணும்? மாசம் மாசம் நான் உனக்கு பணம் தரேன். அதெல்லாம் வேணாம் டாக்டர். உன் பெரியம்மா சொல்ல நீ மீறக்கூடாது. பாரா, எப்ப இருந்து மேடம் இப்படி மாறுனீங்க? சும்மா இரு டாக்டர். என் வாழ்க்கையில நான் சொன்ன ஒரே ஒரு பொய் நீ என் கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு சொன்னதுதே. அது தவிர நான் வேற எந்த பொய்யும் சொன்னதே இல்ல, இனிமே சொல்லவும் மாட்டேன். அன்னபூர்ணி அத்தை என்னைய மருமகளா ஏத்துக்கிற வரைக்கும் என் சொந்த உழைப்புல நிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் நல்லா சமைப்பேன், அது உனக்கே தெரியும். அன்னபூர்ணி அத்தை என் சமையல் ரொம்ப நல்லா இருக்கும்னு பல தடவை பாராட்டியிருக்கா. ஆஸ்பத்திரியில அந்த கேண்டீன் கான்ட்ராக்ட நீ வேற யாரோ ஒருத்தவங்களுக்கு குடுக்கறதுக்கு பதிலா எனக்கு குடுக்கலாம்ல. நான் அந்த ஆர்டர் எடுத்து நீ எதிர்பார்க்கிற மாதிரி தரமா சுவையா எல்லாருக்கும் சமைச்சு போடுவேன்ல. அது அப்படி இல்ல சிந்து. உனக்கு ஆர்டர் கொடுத்தா மத்தவங்க என்ன சுயநலவாதியா நினைக்க மாட்டாங்களா?